ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி புடலங்காய் சாம்பார் பண்ணுவோம். அதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் துவரம்பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதை உள்ளே போட்டுக்கலாம். இப்போ ஒரு புடலங்காய் எந்த சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோமோ வச்சுக்கோங்க. அதை நல்லா கழுவி அதையும் உள்ளே போட்டுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கு. ஒரு பச்சை மிளகாய், 3 சின்ன தக்காளி, ஒரு வெள்ளைப்பூடு அதை 4 நறுக்கி வச்சுருக்கு. நீங்கள் விருப்பப்பட்டால் இஞ்சி போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. வீட்டில் அரைச்ச மசால் பொடி 1 ஸ்பூன். சாம்பாருக்கு கொஞ்சம் மசாலா கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அது தகுந்த உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு இறக்கிடலாம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் தேங்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ 3 விசில் வச்சு இறக்கியாச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போது தேங்காய் அரைச்சி வச்சதை உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா தேங்காய் வேகட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது கடைசியாக அதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதும் கொஞ்சம் வெங்காயம், அது பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதை நான் வீடியோ எடுக்கலை, மறந்துட்டேன். பெருங்காயம் போட்டு ஒரு வத்தல் கிள்ளி போட்டு தாளித்து போட்டோம்னா சூப்பராக இருக்கும். கடைசி இறக்குறப்போ கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.